ஹரி ஓம் மித்ராணி, வெல்கம் டு சிம்பிள் சான்ஸ்கிரிட் வித் சுபா. தினம் தினம் புதிய சமஸ்கிருத வார்த்தைகளை தெரிஞ்சுக்க விரும்புறவங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நவராத்திரியோட 8ஆம் நாள். இத சமஸ்கிருதத்துல எப்படி சொல்றது அப்படின்னா அஷ்டமி திவஸ், மகா அஷ்டமி அப்படின்னு கூட சொல்லலாம். அஷ்டமிங்கிறது 8ஐ குறிக்கும் சொல். இன்னைக்கு நம்ம வழிபட வேண்டிய தேவி துர்க்கை அம்மனோட 8ஆம் அம்சமான மா கௌரி, அவங்கள தான் கும்பிடணும். மா கௌரி அப்படின்னா மிகவும் வெண்மையான நிறம் கொண்டவள் அப்படின்னு அர்த்தம். சும்பன் நிசும்பன் அப்படின்னு 2 அசுரர்கள் இருந்தாங்க. அவங்கள வதம் பண்ணுவதற்காக பார்வதி தேவி பிரம்மா அவர்களுடைய அருளால இந்த மா கௌரி வடிவத்தை எடுக்கிறாங்க. எடுத்து அவங்கள தன்னுடைய அஷ்ட சக்திகளின் துணையுடன் சண்டையிட்டு வதம் பண்ணுறாங்க. இதுதான் இன்னைக்கான கதை. இந்த தேவியை கும்பிடுறதுனால நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில எந்த துஷ்டர்களோட தொல்லையும் இல்லாம மன நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கும். சில பேர் சரஸ்வதி தேவியின் வடிவமான நரசிம்மதாரிணி அந்த தேவியை கூட சில மாநிலங்கள்ல வழிபடுறாங்க 8ஆம் நாள் அன்னைக்கு. நரசிம்மதாரிணிங்கிறது சிம்ம முகத்தை உடையவள். நரசிம்மரை வழிபடுறதுனால என்ன பலனோ அந்த எல்லா பலனும் இந்த நரசிம்மதாரிணி தேவியை வழிபடுறதுனாலையும் கிடைக்கும். நாளை மீண்டும் புதிய விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். தன்யவாதக.